சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய தடவை ஸ்ரீரங்கம் போயிருக்கேன். எங்கள் அப்பாவோட அம்மாவோட தாத்தா பாட்டியெல்லாம் சேர்ந்து இந்த அம்மா மண்டபம் அப்படின்ற ஒரு இடத்துல போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அந்த ஒரு பெரிய கியூ இருக்கும். அந்த கியூவில் சுற்றி 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 வந்து வந்து போய் அந்த மாதிரி நிறைய தடவை ஸ்ரீரங்கம் போயிருக்கேன். அங்கே வந்து காவேரி நதி இருக்குன்றதுக்காகவே, ஏன்னா அப்போல்லாம் இந்த அளவுக்கு ஸ்விம்மிங் பூல்லாம் ஆக்சசபிளாகவும் கிடையாது. ஆஹ் அதே மாதிரி குளங்களும் திண்டுக்கல்ல ஒன்றும் பெருசாக இருந்தது கிடையாது. அதனால் கடல் சார்ந்த இந்த மாதிரி நதி சார்ந்த இடத்துக்கு ட்ரிப்பு போகிறதுனா ஆளாக கிளம்பிடுவோம். கல்யாணத்துக்கு பிறகு ஸ்ரீரங்கம் ஒரு 6 வருஷமாக போவே இல்லை. ஒரு தடவை போக வாய்ப்பு கிடச்சிது. கார் வாங்கும்போது கார் வாங்கிட்டு நேராக அங்கே போனோம். பட் நான் உள்ளே போகல. என் ஒய்ஃபோட தான் போகணுன்ற ஒரு எண்ணம் இருந்ததாலேயோ என்னவோ அன்றைக்கி நான் போகல. இத்தனை நாள் கழிச்சு எனக்கா போகணுன்னு ஒரு ஆசை வந்தது. ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி போயிருந்தேன். அந்த இடத்துக்கு போனோடனே அந்த பெரிய பெரிய மதில்கள், அந்த பெரிய கோபுரத்தை பார்த்த உடனே ஒரு அலையலையான மெமரிகள் அப்படியே எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி என் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தனால எனக்கு இவளை கூட்டிகிட்டு எப்படா போயிட்டு வர போகிறோம், கூட்டமாக இருந்தால் என்ன செய்கிறது. அது ஒரு வீக் டே தான், பட் இருந்தாலுமே ஒரு பயம் இருந்தது. ஏன்னா நான் சின்ன வயசில் தான் போனது. அதுக்கப்புறம் எவ்வளோ கூட்டம் இருக்குது என்ன ஏதுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இல்லை. உள்ளே போன கொஞ்ச நேரத்துலேயே கோயிலோட எம்ப்ளாயி யாரோ ஒருத்தர் போனார். நீங்கள் என் கூடவே வாங்கப்பா, வாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டாரு. உங்களுக்கு ஸ்பெஷல் என்ட்ரி இருக்குது, தனி என்ட்ரி இருக்குது, நீங்கள் இதில் போகாதீங்க, க்யூவில் போகாதீங்கன்னு சொல்லி சொன்னார். நான் அது வரைக்கும் ஒரு அதில் ஒரு 4 மண்டபம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரம் நானும் ஒய்ஃபும் நடந்து போனோம் குழந்தைய தூக்கிட்டு. ஒரு இடத்துலையா இங்கே டிக்கெட் வாங்கணுமா, அங்கே டிக்கெட் வாங்கணுமா, ஏதாவது ஸ்பெஷல் டிக்கெட் இருந்தால் அது வாங்கிட்டு அது வழியாக போயிடலாம், கொஞ்சம் அவங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்குன்றதுக்காக அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் இவர் வந்து நேராக கூட்டிகிட்டு போய் க்யூ இருக்கிற இடத்துலே இல்லாமல் ரைட் சைடில் எல்லாம் வெளியே வர இடத்துல இருந்தும் கூப்பிட்டு போய் நானும் அது கிட்ட போய் அந்த க்யூவில் சேர்த்து விடுவாருன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமும் உள் பிரகாரத்துக்குள்ளேயும் போனாங்க. அதுக்குள்ளே போயிட்டு இன்னொரு குட்டி பிரகாரம் இருக்குது. சரி, அந்த குட்டி பிரகாரத்தில் சேர்ப்பாங்கன்னு நினச்சேன். அங்கேயுமே சேர்க்கலை. நேராக வந்து ரங்கநாதருடைய முன்னாடி கூட்டிகிட்டு போய் அப்படியே நிறுத்திட்டாங்க. நானும் அதை எதிர்பார்க்கவே இல்லை, என் ஒய்ஃபும் அதை எதிர்பார்க்கவே இல்லை, என் குழந்தையும் அதை எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நாள் கழித்து ரங்கநாதரை பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப உணர்வு பூர்வமாக இருந்தது. அவர் ரொம்ப நாளாக நான் பார்க்கவே இல்லை. போய் ஒய்ஃபு குழந்தையோட போய் அவரை பிறந்தநாள் அன்னைக்கு பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது அந்த கோயிலோட வைபே எப்படின்னா, அந்த கோயிலே எல்லாரையும் சந்தோஷப்படுத்துச்சு, எங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு. என் ஒய்ஃபை பார்த்தோன்னே அங்கே இருந்த குருக்கள் கூட பூ கொடுத்து பணம் கொடுத்து நல்லபடியாக குழந்தை பெற்று நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆகணும்னு சொல்லி அவங்களும் வாழ்த்துனாங்க. நான் பார்த்துட்டு இப்படி வர்றதுக்குள்ளே அவள் போய் தீர்த்தம் சடாரிலாம் வாங்குறதுக்கு போயிருந்தா. அங்கே இருந்த குருக்களும் அவர்கிட்ட பேசி, நல்ல ஆரோக்கியமாக இருக்கியே, நல்ல 9ஆவது மாதத்தில் கூட கோயிலுக்கு வரணும்னு சொல்லி வந்திருக்கியே, நல்ல தைரியம்தான் உனக்கு, நல்ல கடவுள் உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான்னு சொல்லி அவரும் நல்லா வாழ்த்தி அமிச்சார். இவ்வளோ நைஸ் வைபை நான் ஆக்சுவலாக வேறு எந்த கோயிலையும் பார்த்ததில்ல. யூஸ்வலாக ஆய்வையும் கத்துவாங்க, இழுத்து விடுவாங்க. இந்த மாதிரியான வைப்பு தான் நான் பார்த்துருக்கேன். ஸ்ரீரங்கம் நான் நிறைய தடவை போயிருக்கேன். ஆனால் ஓ மை காட், இந்த தடவை இட் ஃபெல்ட் ரியலி ஸ்பெஷல். வெளியே வந்து அம்மாவோட சன்னதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது வெண்பொங்கல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டுலாம் போனேன். அங்கே போனோடனே அங்கேயே ஒருத்தர் வந்து வெரி கைண்ட் குருக்கள் ஒருத்தர் வந்து நின்றுட்டு இருந்தார். போய் அந்த குப்பையை போய் குப்பைத்தொட்டியில் போட்டுட்டு கை எங்கே கழுவுறதுன்னு தெரியாமல் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தேன். நான் தண்ணி ஊற்றுறேன்ப்பா, நீ கை கழுவிக்கோன்னு சொல்லிட்டு அவரே தண்ணி ஊற்றுனாரு. ஏன்னா சாப்பிட்ட கையோட சாமியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து வி ஷுட் நாட் டூ தட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அவரே வந்து தண்ணி ஊற்றுனாரு. அவர் குடிக்கிற தண்ணியை கொடுத்து தண்ணி ஊற்றி கை கழுவுற கொடுத்தாரு. தண்ணி குடிக்க வேணுமான்னு கேட்டார். என் குழந்தைகிட்ட கேட்டார். அதுக்கப்புறம் உள்ளே போய் அங்கேயும் என்ன சொல்கிறது, 100 ரூபா டிக்கெட்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன். நான் ஃப்ரீயாக தான் சார் இருக்குது, நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சார், ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, கொஞ்சம் அந்த க்யூ ரொம்ப தூரம் நடக்க முடியாதுன்னு சொன்னோன்னே அங்கேயும் கூட்டிகிட்டு போய் அம்மா முன்னாடியே நிறுத்தி வி ஃபீல் ரியலி பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உணர்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு பயணமாக இருந்தது. ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு வந்தது. வெளியே வந்து பார்க்கும்போது கரெக்டாக அங்கே ஏதோ பாட்டு பாடிட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீலு. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் வந்து பெரிய கிரீடம் மாதிரி, துணியால் செய்யப்பட்ட கிரீடம் மாதிரி வச்சுட்டு நிறைய பேர் பாடிட்டு இருந்தாங்க. அதை வந்து சாண்டிங்னு சொல்கிறதா இல்லை பாடுறதுன்னு சொல்கிறதான்னு தெரியல. அது பேர் வந்து அரையர் சேவை. அதாவது 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை வந்து அவங்க இசையோட பாடியும் அதை பெர்ஃபார்ம் பண்ணியுமே காமிப்பாங்க.
அது வந்து ராமானுஜருடைய சிஷ்யனான ராமானுஜ தாசனா ராமானுஜ அடியனோ அவர் ஒருத்தர் பேர் போட்டிருந்தாங்க. அவங்களுடைய பரம்பரை வழியாக வந்தவங்க அவங்க அப்படின்னு சொல்லி விக்கியில் அதுக்கப்புறம் தேடி தான் படித்தேன். ரொம்ப சந்தோஷம். இருந்து கூட கொஞ்ச நேரம் கேட்டிருக்கலாம். ஆக்சுவலாக உள்ளே போகும்போதே அந்த மியூசிக்லாம் வந்து அப்படியே ஒரு டிவைன் வைப்பை கொடுத்தது. அங்கேருந்து அந்த பெரிய கருடனை பார்க்கவும், அங்கே சைடில் ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, பெருமாளோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அந்த அரசனுடைய ஃபோட்டோலாம் வச்சுருப்பாங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதெல்லாம் ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கோயிலில் மோர்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பயங்கர வெயில். சாமி பார்த்துட்டு வர்ற எல்லாருக்குமே ஒரு கப்பில், பெரிய பெரிய கப்பில் எல்லாருக்கும் மோர் கொடுத்தாங்க. திரும்ப தாயார் சந்நிதியிலேருந்து வெளியே வரும்போது கூட அங்கே ஒரு பேட்டரி கார் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேயும் அவங்கள கூப்பிட்டு முதல்ல உட்கார வச்சு, நான் நடந்தே வரேங்க, நீங்கள் முடியாதவங்களை கூட்டிகிட்டு போங்க, நான் நடந்து போயிட்டு இருந்தேன். இல்லை தம்பி நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அம்மாக்கள்லாம் கொஞ்சம் தள்ளி உட்காந்து அவங்களும் எனக்கு வழி விட்டாங்க. போகும்போது 3-4 பசங்க உட்காந்துருந்தாங்க, சின்ன வயசு பசங்க. அவங்க வழி விடல, ஆனால் இந்த அம்மா எல்லாம் கூப்பிட்டு வழி விட்டாங்க. சச் அ வெரி பாசிட்டிவ் டே. போயிட்டு வந்தோடனே எனக்கு அவ்வளோ இட் ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. இட் லிஃப்டட் மை மூட். மனசே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காவேரியில் போய் ஒரு குளியலை போட்டிருக்கலாம், ஆனால் காவேரியில் தண்ணியே இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, வெளியே வரும்போது அந்த குட்டி குட்டி கடையெல்லாம் பார்த்துட்டே வந்தோம். அங்கே இந்த சாமியோட சிலைகள் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. சின்ன வயசில் அங்கே காட்டேஜ்லலாம் தங்கியிருக்கேன். அங்கே சத்திரம்லாம் இருந்தது. அந்த சத்திரத்திலலாம் போய் தங்கியிருக்கோம். அதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த தெருவே ஆக்சுவலி எனக்கு ஞாபகம் இருக்குது. விச் இஸ் அதெல்லாம் திரும்ப ஞாபகம் வந்ததில் இட் ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. ஸ்ரீரங்கம்ன்றது வந்து 108 திவ்ய தேசங்களில் முதல் திவ்ய தேசம். அதாவது எல்லா ஆழ்வார்களுமே மங்களாசாசனம் பண்ண ஒரே திருக்கோயில் இதுதான். உலகத்திலே மிகப்பெரிய ஃபங்க்ஷனிங் டெம்பிள், ஹிந்து டெம்பிள் வந்து இதுதான். ஏன்னா கோயிலுக்குள்ளேயே கடையெல்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய, அதாவது வெளியில் ஒரு ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ராஜகோபுரம் தெரியும் இல்லையா, அந்த ராஜகோபுரத்துக்கு உள்ளேயே கடைகள் இருக்கும், வீடுகள் இருக்கும், கிளினிக்லாம் இருந்தது, ஹோட்டல் இருந்தது, டீ கடை இருந்தது. இந்த மாதிரி 3-4-7 சுற்று இருக்குன்னு நினைக்கிறேன். பூலோகத்தில் ஒரு வைகுண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமர் அயோத்தியாவில் வந்து கும்பிட்ட மூர்த்தி இவர், இந்த மூலவர். அதனுடைய சிறப்பெல்லாம் அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சு படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சச் அ ஒண்டர்ஃபுல் டே. ஸ்ரீரங்கத்துக்கு மீண்டும் ஒரு நாள் போனோம். இதை முடிச்சுட்டு திருவானைக்காவல் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. அதுக்கப்புறம் மதியம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னு அங்கே போக முடியலை. ஏற்கனவே நான் திருவானைக்காவல் போயிருக்கேன். அதுவும் ஒரு நல்ல பஞ்சபூத ஸ்தலங்களில் அதுவும் ஒன்று. ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, சைவர்கள்லாம் திருவானைக்காவலை அவங்களுடைய கேபிட்டல்னு சொல்ல முடியாது, அவங்களோட தலைமை இடமாகவும், ஸ்ரீரங்கத்தெல்லாம் வந்து வைஷ்ணவர்கள் வந்து அவங்களுடைய இடமாகவும் வச்சுருந்தாங்க. இதோட எல்லை, இது ரெண்டோட எல்லை எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கும்போது ராமானுஜர் வந்து கோயிலில் வந்து அவருடைய மூச்சை பிடிச்சிட்டு அவர் நடந்து வந்து எங்கே மூச்சை விடுறாரோ அது வரைக்கும், அடுத்த மூச்சை எப்போ எடுக்கிறாரோ அது வரைக்கும் ஸ்ரீரங்கம்னும், அதை தாண்டி திருவானைக்காவல்னும் சொல்லி ஒரு செவிவழி செய்தி. ராமானுஜர் தான் இந்த கோயிலில் எப்படி பூஜை பண்ணணும், எத்தனை வேலை பூஜை பண்ணணும், என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றதுக்கு கோயில் ஒழுக்குன்னு சொல்லி அந்த காலத்திலேயே, அவர் வாழ்ந்த காலத்திலேயே ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை எழுதி கொடுத்துருக்காரு. அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன பண்ணணும், இந்த நேரத்தில் எந்தெந்த விழாக்கள் கொண்டாடணும், என்ன எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பூஜை பண்ணணுன்றது எல்லாத்தையுமே அவர் ஒரு ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜராகவே எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. அது பேர் தான் கோயில் ஒழுக்கு. அந்த புக்கு கூட இன்டர்நெட்டில் தேடிங்கன்னா சும்மாவே கிடைக்கும். வெரி இன்ட்ரெஸ்டிங். அது கோயிலோட வரலாறு அது எல்லாமே போட்டிருக்கும். இதில் மேலே ஏறி போய் பார்க்குறதுக்கு, கோபுர தரிசனம்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு ஆப்ஷன்லாம் இருந்திருக்கு. எனக்கு அது தெரியலை. ஆக்சுவலாக போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஸ்ரீரங்கம் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேசஸ் தட் யூ கேன் கோ. அந்த வைபே ரொம்ப அற்புதமாக இருந்தது. நான் போயிட்டு நான் ரீசெண்டாக தான் போயிட்டு வந்தேன். அதனால இந்த ஒரு பதிவு, ஒரு பெரிய ட்ரக் லோட் ஆஃப் நாஸ்டாலஜியா எனக்குள்ளே இருந்தது. அதை பதிவு பண்ணணும், அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இது VR ஃபேமிலி, உங்கள் ஹாப்பி நெய்பர்ஹுட் ஃபேமிலி.